வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை விரட்டியடித்த தூத்துக்குடி மக்கள் விரட்டியடிப்பதற்கு காரணம்தான் என்ன? அதாவது ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. புதிதாக என்ன வாக்குறுதியை நீங்கள் கூறி மக்களை மீண்டும் ஏமாற்றப் போகிறீர்கள்? குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 4.5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கோ குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு மக்களை வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில்தான் திமுகவின் ஆட்சி அமைந்திருப்பதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அங்கு தனது ஆதரவாளரை தான் வேட்பாளராக களத்தில் இறக்குவார். இது ஸ்டாலின் அவர்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் வேறு வழி கிடையாது. தூத்துக்குடியை பொறுத்தளவிற்கு கனிமொழி கண்ட்ரோலில்தான் தூத்துக்குடி எம்எல்ஏ செயல்படுவார். ஆகையால் ஏற்கனவே தூத்துக்குடியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால் முழுவதுமாக அந்த பொறுப்பு கனிமொழியிடம் ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்துள்ளார். அந்த தொகுதியில் வெற்றியடைவது உங்களது பொறுப்புதான் என்பதையும் தற்பொழுதே களப்பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்பதையும் ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் கனிமொழி அவர்கள் ஊருக்குள்ளேயே விட முடியாது. அப்பகுதி மக்கள் பிரச்சனையில் ஈடுபடுவதாகவும் பேருந்து நிலையம் அமைத்து தருவதற்கு பல கோடி செலவு செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் கணக்கு காட்டப்பட்டது. ஆனால் 4 சேர்கள் போடப்பட்ட அந்த பேருந்து நிலையமா அது எப்படிப்பட்ட ஊழல் என்பதையும் மக்கள் கேள்விகளை முன்வைத்துள்ளனர். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் பொழுதே கனிமொழி அவர்கள் ஊருக்குள் வரும்பொழுது வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது மீண்டும் சட்டசபை தேர்தலில் தனது ஆதரவாளரை வேட்பாளராக களத்தில் இறக்கி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுதே களப்பணிகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் பொழுதே விரட்டியடிப்பதற்கான ஏற்பாடுகளையும் மக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைய வேண்டும், தூத்துக்குடியை யார் கைப்பற்றுவார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறதல்லவா? தவேக தூத்துக்குடியை முழுவதும் கைப்பற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் மக்கள் மத்தியில் தோல்வியை பெற்று ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியை இழக்கும், அமைச்சரவைகள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுப்பார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை, கனிமொழி அவர்கள் வெற்றியடையலாமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக